Welcome to my channel Talent Maths. Hi friends, இந்த வீடியோல TNPSCல ரீசெண்டா நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 2026 எக்ஸாம்ல நடந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதுல ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find the simple interest on rupees 36,000 at 9% per annum for 4 years. I equal to PNR by 100. P கொடுத்திருக்காங்க, P equal to 36,000. N 4 years. R rate of interest 9%. So இதை நம்ம அப்படியே substitute பண்ண வேண்டியதான். Substitute பண்ணும்போது principal 36,000, P N 4 years, R 9 by 100. இப்போ இதை 0 cancel பண்ணலாம். ரிமைனிங் 36 into 4 into 9 multiply பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 12960. So B the correct answer. Second sum, a sum on compound interest amounts rupees 38,720 in 2 years and rupees 42,592 in 3 years. Find the sum. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா செகண்ட் இயர்ல உள்ள அமௌண்ட்டும் தேர்ட் இயர்ல உள்ள அமௌண்ட்டும் கொடுத்திருக்காங்க. செகண்ட் இயர் அமௌண்ட் 38,720, தேர்ட் இயர்ல உள்ள அமௌண்ட் 42,592. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணா 3,872 கிடைக்குது. ஸோ இது இன்ட்ரெஸ்ட் 1 இயர்க்குள்ள இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா A equal to P into 1 plus R by 100 the whole power n. ஸோ இது செகண்ட் இயர்க்குள்ளதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். செகண்ட் இயர்ல உள்ள அமௌண்ட் தெரியும் 38,720. பிரின்சிபல் நமக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 தெரியும். ஸோ இப்போ ரெண்டு அன்னோன் டேர்ம்ஸ் இருக்கனால நம்ம காம்பவுண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். I equal to PNR by 100. இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி R ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ I நமக்கு தெரியும் 3,870, இன்ட்ரெஸ்ட் 872, பிரின்சிபல் 3,8720, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, R தெரியாது, divided by 100. ஸோ செகண்ட் இயருக்கு மாத்திரம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணும்போது 10 ஆச்சு. ஸோ R ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 100 divided by 10. ஸோ 0 கேன்சல் ஆயிரும். ஸோ R ஈக்குவல் டு 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10% கிடைக்குது. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா A equal to P into 1 plus R by 100. ஸோ அமௌண்ட் இஸ் 38,720. பிரின்சிபல் தெரியாது, 1 plus R தெரியும், R 10 by 100. இது 2 இயர்ஸ்க்கு N equal to 2. இதுல N equal to 2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 38,720 ஈக்குவல் டு P இன்டூ நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது 110 by 100 the whole square. P equal to 3,8,720 to cross multiply பண்ணும்போது 100 into 100 by 110 into 110. 0 cancel பண்ணி இதை simplify பண்ணும்போது answer 32,000.
So B தான் correct answer, 32,000. Thank you for watching my video. Subscribe, like and comment for my video.